ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய ஒரு நியூ எஃபெக்ட், ஓகேவா? இதோட நேம் வந்துட்டு மீட் அண்ட் கோட், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீடு ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வீடு. இப்போ ஒரு ரூமில் பார்த்தா ஒரு பையன் செம கியூட்டாக ரெடி ஆகிட்டுருக்கான். அம்மா நான் அழகாக இருக்கேன் சொல்கிறாங்க. சூ, என் கண்ணி பற்றும் போலப்பா, அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க, நான் பார்க்கலாமா சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க ஒரு பசங்க இருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. சூ, என் குழந்தை எவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியேப்பா நான் அழகாக இருக்கேன், என்ன ரொம்ப அழகாக இருக்கா தங்கம் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்னை விட அழகு இல்லைப்பா சொல்கிறாங்க. ஐயோ இவ்வளோ சொல்லப்படாது, ஓகேவா? அவரும் அழகாக இருக்காரு, நீ அதை விட அழகாக இருக்க, ஓகேவா சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் பொருத்தம் அப்படி இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியேப்பா சொல்கிறாங்க. நீ இந்த மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியேப்பா ஏன்னா நாங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, மேரேஜ்னா அப்பா அம்மா பார்த்தானப்பா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின்டா, ஓகேவா? இப்போது ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஆமாப்பா அப்பா அம்மா பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுதான் கரெக்டாகவும் இருக்கும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க. என்னாலும் சொல்கிறேன், ஓகேவா? உன் லைஃப்பில் நீ பெயினாக என்னென்னு பார்க்கவே மாட்டேன், ஓகேவா? ஹாப்பினஸ் மட்டுமே பார்த்துட்டுப்பா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னால் எனக்கு மேரேஜ் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரியே பார்த்துட்டேன்னா சடனாக மேரேஜ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும். இப்போ போக இன்னும் கம்ஃபர்ட்டாக ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது அவங்க பார்ட்னராக மாறும்போது இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு ஃபைனில் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் 2 பேரும் அவங்க பையனை கூட்டிட்டு கீழே வராங்க. இப்போ ஃபைனலாக இங்கே ஒரு பையன் ரொம்ப ஹாட்டாக அவ்வளோ அழகாக நின்றுருக்கான். ஹைட் அண்ட் வெயிட்டாக பர்ஃபெக்ட் லுக்கில் நின்றுருக்காங்க. இப்போது இந்த பர்சன் பார்க்குறாங்க. போலமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேருமே வந்து கூட்டிகிட்டு வராங்க ஸ்டேஜுக்கு. நம்ம ஜிம்மில் தான் கூட்டிட்டு வராங்க. ஆப்போசிட் ஒரு பர்சன் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மில் கிட்ட ஒரு ஸ்மைல் தான். அந்த பர்சன் அப்படியே வந்துட்டு அவங்க செஸ்ட் கிட்ட கை வைக்கிறாங்க. ஜோனை விழுந்துட்டு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட வராங்க. ஜிம்மோட அப்பா கொஞ்சம் தள்ளி போயிடறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டேன்னா சொல்லிட்டு நான் உனக்கு பார்ட்னரை பார்க்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அவனுக்கு ஏன்டா அப்படி இருக்குது சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியலதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நினைக்கூடாது, ஓகேவா? நான் ஃப்ரெண்டு பார்ட்னர் எல்லாமே நான் தான், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்னை இவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டதுக்கும் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கும் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அங்கே பாரு, நான் உன்னை சேஃபாக பார்த்துக்க, ஓகேவா? நீ எப்போ என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் உன் கூட எல்லாமே இருப்போம், ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. என்னடா எனக்கு ஜிம்மில் நடக்கல, அதுக்குள்ளே ஹக் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? ஓகேங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே அவங்க ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் ஒரு ஃபாதர் தான் நினச்சிருக்காங்க. ரிங் எடுத்துக்கோங்கப்பா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் ரிங் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அம்மா பார்க்க சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உங்கள் சனிலாவுக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லையாமே சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன சொல்கிறாங்க. என்ன போயிட்டு அப்பா அம்மா இல்லாத பையனை போயிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு அப்பா அம்மா தான் ஓகேவா? மற்றபடி அந்த பையன் ரொம்ப படித்த பையன், ரொம்ப நாகரிகமான பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப டீசெண்டான ஜென்டில்மேனு. அப்புறம் ஒரு பர்சனுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியும், ஒருத்தவங்களை எப்படி பார்த்துக்கணும் நல்லாவே தெரியும். என் பையன் யாருன்னு தெரியாதப்போ அவன் தான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியே? ஆமாம், என் பையன் யார் என்ன தெரியாமோ அவன் தான் காப்பாற்றிருக்கான், சேவ் பண்ணி வச்சுருக்கான், 3 இயர்ஸ் வச்சுருக்கான் கூடவே, அவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஃப்ரெண்டாக கம்ஃபர்ட் சொன்னால் எல்லாமே அவன் தான் இருக்கான். அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நிறைய பெரிய ஃபேமிலி அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி பசங்க மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி சொல்கிறாங்க, எனக்கு அதில் ஒரு விஷயமே கிடையாது. நான் எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் மேலே இருந்தால் என்ன, அந்த பையனுக்கு எல்லாமே இருக்குது, அவன்கிட்ட டேலண்ட் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவனே ஒரு கம்பெனி ஓனாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை கொடுக்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. சரி, ஓகே ரொம்ப கோவப்படாதீங்க, நான் ஜஸ்ட்டு சொன்னா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மி கூட ஷை ஆகிட்டு இருக்காங்க. இப்போது ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒருத்தர் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ரிங்கை போடான்னு ஒரு பாசம் தான் ஸ்டாப் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா அங்கே ஒரு பாசம் வந்துட்டு அவ்வளோ கோல்டு லுக்கில் நின்றுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு பாசம் நின்றுருக்காங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் போய் கொஞ்சம் பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு இப்போ அவங்க வராங்க. மிஸ்டர் பார்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த பாசம் பேர் வந்துட்டு சாய்டா, ஓகேவா? சாய்ன்ற ஒரு ஃபேமஸ் லாயரு அவர் பார்த்துருக்காங்க. அங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கும் உங்களோட சன்னிலாவுக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு சொல்கிறாங்க. யார் சன்னிலா அப்படி சொல்லிட்டு ஜங்கோட ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஜங்கு உங்களோட சன்னிலான்னு இப்போ இல்லை, ஓகேவா? நீங்கள் பாஸ்ட்டில் அவரும் உங்கள் சன்னிலா சொல்கிறாங்க. எனக்கு அவன் சன்னிலாவே கிடையாது, நானாக பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சேன். அவனே என் பையனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்கிறாங்க. அதே என் பையன் ஒன்றுமே தெரியுது, என் குழந்தை, அவனை கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அவன் லைஃபை எல்லாம் மாத்திரம் வந்தேன் அவன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்ன வேணாலும் நடந்துருக்கலாம், ஓகேவா? ஆனால் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு 2 பேருக்கும் உங்கள் பையனுக்கு மெமரி ரிட்டர்ன் ஆகலதுன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. பாருங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாது என்ன இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஆனால் கோர்ட் கேஸ் நடக்கிறப்ப மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நாங்கள் மேரேஜ் ஒன்றும் பண்ணி என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தானே சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் தான் நீங்கள் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படி ரூல்ஸ் இல்லைங்க, பாருங்கள் ரூல்ஸ் படி அவங்க 2 பேருக்கு லீகலாக டிவோர்ஸ் ஆகும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சாய் சார், நீங்கள் எவ்வளோ ஒரு ஃபேமஸான லாயர்னு தெரியும், அதை தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன், உங்களுக்கு தெரியாதா இவங்க லைஃப்பில் நினச்சி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சார், பட் வந்துட்டு ரூல்ஸ் நம்ம மதிச்சு தானே ஆகும், இன்னும் கொஞ்சம் டேஸ் தான், ஒரு 6 மந்த் போனால் டிவோர்ஸ் கிடச்சிருங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க. பாருங்க என் பையன் ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு ஆசை இருக்காதான் சொல்கிறாங்க. பாருங்கள் சார் எனக்கு புரியுது, ஆனால் லீகலாக டிவோர்ஸ் ஆகாமல் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா. அப்புறம் அவங்க ஜிமின் மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க ஓகேவா. அது தேவையான பிரச்சனை ஏற்படுத்தும். ஜிமினுக்கு என்னமே அவன் லைஃப்பில் நடந்தது இது வரைக்கும் தெரியாது சொல்கிறாங்க. இப்போ அது சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் கூட ஸ்டாப் பண்ணுங்களேன் சொல்கிறாங்க. அது எப்படி ஸ்டாப் பண்ணுறது சொல்லிட்டு அவன் ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அம்மா அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இங்கே வாங்கம்மா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. என்னப்பா அப்படி கேட்குறாங்க. அம்மா என்னாச்சு, யார் அவங்க, எதுக்காக வந்து உங்கள்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க நம்ம அப்பா கிட்ட அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்லுங்கம்மா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி கூட ஒரு பாஸ் வராங்க. அதுவா உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டா ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. ஏய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த பையனுக்கு ஜிம்முக்கு தானே மேரேஜ் ஆக இருந்திருக்கும். அது ஜிம்மோட அத்தை பையன் தான். அந்த பையனை ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லியிருப்பாங்க. அந்த பையனை ஜிம்முக்கு பிடிக்காது. அதனால தான் லுக்காஸ் சொல்கிறாங்க. அங்கே பாரு அவன் தான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஓகேவா, உனக்கு 2 குழந்தைங்க இருக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இங்கே பாரு லுக்காஸ் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆண்டி எவ்வளோ ஹைட் பண்ணுவீங்க சும்மா இருங்க சொல்லிட்டு. பாரு நீ இன்னும் சிங்கிள் பையன் கிடையாது ஓகே, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு 2 குழந்தைய பார்த்தவங்க நீ எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ரொம்ப கேட்கல, ஆனால் இங்கே எது பேசுகிறாங்க மட்டும் புரியுது. ஏன்னா அவங்க ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. பாரு நீ யாரும் கொண்டு பார்க்க மாட்டேன் மரியாதைங்கிறது இறங்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. பாரு அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஓகேவா, உனக்கு அவனுக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு ஓகேவா. அவங்க 2 பேரும் டிவோர்ஸ்க்காக நீ அவனுக்கு சைன் பண்ணி அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கேன் நீ மேரேஜ் பண்ணிட்டாலும் ஒன்று இவனை சேர்த்து ஜெயிலில் வச்சுருவாங்க பரவாயில்லையா அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு மாதிரி இருக்கா சேகன் இவங்க என்ன சொல்கிறாங்க. லுக்காஸே அப்படி பேசுகிறான் அப்படி கேட்குறாங்க. அவன் பைத்தியம் அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. இப்போது லுக்காஸ் பார்க்குறீங்க நான் நடாக சொல்கிறாங்க. ஆமாடி பைத்தியம் தானே அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு நான் உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா லுக்காஸ் சொல்கிறது உண்மையா சொல்கிறாங்க. அப்பா இல்லைப்பா அவன் சொல்லிட்டு நம்பாது அப்படி சொல்கிறாங்க. அவன் போய் சொல்கிறான் இருக்கு. இப்போது லுக்காஸ் பார்க்குறாங்க நான் பொய்யா சொல்கிறான்ட்டு அவன் டக்குன்னு ஒரு மொபைல் ஆன் பண்ணி ஒரு ஃபோட்டோ காமிச்சிடுறான். ஜிமினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அம்மா அதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. அது நானம்மா அப்படி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஜிமின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ஜிமின் செகண்ட் பார்க்குறாங்க. பாரு ஜிமின் ஒன்றும் இல்லை, எதுக்கு மதம் சொல்கிறது நம்புறேன் ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகேவா, அதை பற்றி யோசிக்காத சொல்கிறாங்க. அது யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ இருக்குது நானா அப்படி கேட்குறாங்க. ஏன் ஸ்டொமக்கு அவ்வளோ பெருசு இருந்துச்சு சொல்லி ஜிமின் அவர் ஸ்டொமக்கில் ஹேண்ட் வைக்கிறாங்க. அது ஏன்னா ஜிமின் ப்ரெக்னன்சி ஃபோட்டோ தான் அது. இப்போது அந்த லுக்காஸ் பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு குழந்தையா 2 குழந்தை ஓகேவா, ட்வின் பேபி இருந்துச்சுல்ல சொல்கிறாங்க. ட்வின் பேபியா எனக்கா அப்படி கேட்குறாங்க. உனக்கு தான், ஏன்னா உனக்கானு கேட்குறேன், நீ தான் 2 குழந்தைங்க பெற்ற அப்படி சொல்லிட்டு நம்ம லுக்காஸ் சொல்கிறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறேன் என்னை பார்த்து அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க. அங்கே பாருமா லூனா சொல்கிறாங்க. சிஸ்டர் நாங்கள் பாருங்க உங்கள் பையன் எப்படி பேசிட்டு இருக்கா, நீங்கள் அமைதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. பாருமா எப்படி இருந்தாலும் ஜிமினுக்கு உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும், ஜிமின் கோர்ட்டுக்கு போகிறப்ப உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும், இவன் ஜட்ஜே கேட்பாங்கல்ல, நீங்கள் எவ்வளோ டேஸ்க்கு ஹைட் பண்ணுவீங்க, நீங்கள் உண்மை சொல்லிட்டுங்களா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் நமக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பாருமா சொல்லிட்டுமா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா ஜிமின் சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆல்ரெடி சொல்கிறாங்க. எனக்கா எப்போ அப்படி கேட்குறாங்க. உனக்கு 4 years பிஃபோர் மேரேஜ் ஆகிட்டு ஓகேவா, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு அதுவும் நீ லவ் பண்ணி அந்த பையன் கூட ஓடி போய் தான் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. நானா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் நீ தான் வந்துட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணிட்ட ஓகேவா, ஏன்னா நான் அந்த பையன் லவ் பண்ண நீ அந்த பையன் லவ் பண்ண அவன் என்ன சொல்லணும் அப்படியே கேட்பேன். அதனால தான் அவனை ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு அப்புறம் லைஃப்பில் நல்லா போயிருந்துச்சு. குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, குழந்தைய பெற்று அப்படியே போட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. அவங்க பாருங்க சிஸ்டர் என்ன பேசுறீங்க ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. இப்போது அவங்க நம்ம ஜிம்மில் அப்பாவோட தங்கச்சி தாண்டா ஓகேவா, வேறு யாரும் இல்லை. ஜிம்மில் அம்மாவுக்கு ரொம்ப கோவப்படும் இங்கே பாருங்க என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. அதான் நம்ம உண்மை அப்படி சொல்லவங்க சொல்கிறாங்க. அப்புறம் நீ வரும்போது உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் தான் 3 years நீ கோவமாக இருந்திருக்க, அது வந்து உனக்கு வந்து இவன் தான் கூப்பிட்டு வந்து காப்பாற்றி எல்லாம் பண்ணியிருக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் நீ அவனும் ஃப்ரெண்டாக ஆனீங்க சொல்லிட்டு நம்ம சேகரம் பற்றி ஜிம்மில் பற்றி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை நம்ம ஜிம்மோட ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சேகரம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்ல, உண்மையை சொல்லு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு அவருக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லு சேகன் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கா, எனக்கு பேபி இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சேகன் பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் உனக்கு பேபி இருக்குது, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிற அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு அவனுக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டு ஓகேவா, அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிரும் கொஞ்சம் டேஸில், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம். ஈவன் எனக்கு ஒய்ஃபாக நீ வரணுன்றக்காக ஆசைப்படல, நீ தானே சொன்ன ஃப்ரெண்டாக அவங்க கூட இருக்கன்ட்டு சொல்கிறாங்க. நான் இருக்கேன்னு சொன்னதான், நான் இப்போ இருப்பேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஏன் என் லைஃப்பில் இப்படி நடந்திருக்குன்ட்டு நீ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அவன்கிட்ட எப்படி சொல்லுவேன், நீ ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட்டாக இருக்கலடா அதனால தான்டா அப்படி சொல்கிறாங்க. அதனால தானே சொல்கிறாங்க. அதனால தான் ஓகேவா நீ எப்படா ஐஸ் ஓப்பன்
அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து நீ 2 இயர்ஸ் கோமா இருந்த ஓகேவா, அதுக்கப்புறம் நீ ஐஸ் ஓப்பன் பண்ணி உன்னை கம்ஃபர்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டா அதுக்கப்புறம் நீ யாருன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரதுக்குள்ள இவ்வளோ டேஸ் போயிடுச்சுடாமா. அதனால தான் எனக்கு ஓகேவா நீ தப்பாக எடுத்துக்கா சொல்கிறாங்க. ஆனால் என் மேலே தப்பா அவங்க மேலே தப்பா அப்படி கேட்குறாங்க. அதுவா அது அவன் மேலே தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணா ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உன்னை சீட் பண்ணிட்டா ஓகேவா சொல்கிறாங்க. நீ அந்த லைஃப் வேணாம்னு சொல்லிட்டு ஈவன் ஆல்மோஸ்ட் நீ சூசைட் பண்ணிக்க ரெடியாக இருந்தா சொல்கிறாங்க. நான் சொல்கிறேங்க ஆமாம் நீ சூசைட் பண்ணிக்க ரெடியாக இருந்தேன். அந்த டைமில் நான் சர்வ் பண்ணேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ சூசைட் பண்ணிக்க ரெடி ஆகிட்டா, சூசைட் பண்ணிக்கவும் செஞ்சுட்டேன். அந்த லாஸ்ட் வந்து உன்னை காப்பாற்றினேன். பட் உன்னை உயிரை தான் காப்பாற்ற முடிச்சு தவிர உன்னை கோமாலேருந்து வெளில கூட்டிட்டு வர முடியல. கோமாக்கும் போயிட்டு 2 இயர்ஸ் கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு இப்போ ஒரு ஹெட் பெயின் இருக்குது. நீ என்ன சொல்கிறாங்க பாரு, ரொம்ப யோசிக்காது. ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி கஃபர் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஏங்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மேரேஜ் படிக்க போது பிடிக்கல, அதனால தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு இருக்குல்ல, அவங்க அதை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி அவங்க என்ன தேடி வராங்க சொல்கிறாங்க. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. மேபி அந்த பேபியில் ஏதாவது ஒரு பேபி நம்மள்ட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம தான் ஒரு பேபி சொல்கிறாங்க. நம்மளா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம ஒரு பேபி வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை வைக்க, அது ஓன் பேபி தான் நம்ம வாங்கிப்போம் சொல்கிறாங்க. அது நான் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க. நீ பார்த்ததே இல்லை தான், உங்கள்கிட்ட குழந்தைங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு ஒன்று மாதிரியே இருப்பா ஓகேவா, அந்த பையன் அப்படியே அவனை மாதிரியே இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம் அந்த குழந்தைங்க அழகாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் அம்மான்னு அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. அப்படியா? அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாங்க. கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக ஒரு பேபி நம்மள்ட்ட கொடுப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு நம்ம செகண்ட் கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு கீழே அவர் பாட்டுக்கு வந்துருக்காரு. ஜிமினுங்கிறது மேலே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லுக்காஸ்க்கு செமையாக ஜெலஸ் ஆகுது ஜிமின் மேலேனா. அவன் ஜிமினை மேரேஜ் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். ஜிமின் ப்ராப்பர்ட்டிஸ் ஜிமின் எல்லாத்தையும் அவனுக்கே சொந்தமாகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். ஆனால் ஜிமின் வந்து அவர் லவ் பண்ணிருக்கான். அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த ஜிமின் வந்து ஜம்க்கு லவ் பண்ணியிருப்பாங்க. ஜம்க்கு லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அங்கே இருக்குது நம்ம ஜம்க் தான் ஓகேவா. இப்போ ஃபைனலாக நம்ம செகண்ட் போகிறாங்க. அங்கே பாரு ஜம்முக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜம்க்கு அப்படி செகண்ட் பார்த்து முறைக்கிறாங்க. சரி நாங்கள் பாரு உனக்கு அவனுக்கு தான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கல, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நாங்கள் ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே பண்ணிக்க போகிறோம், உனக்கு இதில் என்ன கஷ்டம் அப்படி கேட்குறாங்க. எப்படி நீ வந்துட்டு என் ஒய்ஃப் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. யார் உன் ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்டா அப்பா கேட்கவும் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லி யார் ஒய்ஃபு சொல்கிறாங்க. அவன் ஒய்ஃபா அப்படி கேட்குறாங்க. நீ ஒய்ஃபாக தான் ட்ரீட் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அங்கிள் எங்கள் லைஃப்பில் நடந்து வேறு சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் என்ன நடந்து போடும் ஓகேவா, என் பையனை விட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த லாயர் பார்க்குறாங்க. இல்லை இப்போ ஒரு நியூ ரூல்ஸாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜிமினுக்கு அந்த அவருக்கு மெமரிஸ் பேக் ஆகிற வரைக்கும் ஜம் கூட தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜிம்னுடைய அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நினச்சி நாங்கள் தான் வந்து வேணான்னு சொன்னோம். இப்போது இவ்வளோ இதெல்லாம் நடக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குது, அதனால் ஜிம்னு வந்து கூட்டிகிட்டு வந்து ஜம் கூட்டிட்டு விட்டுருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போலாம் விட முடியாது சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவங்க ஃபேமிலி கண்டிப்பாக வரணும், ஏன்னா எப்படி பார்த்தா ஒரு குழந்தை வந்து கொடுக்கணும் தானே, இப்போயே குழந்தைகிட்ட அவன் பழகட்டும், அதை கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. குழந்தை வந்து ஜிமின் கிட்ட இருக்க மாட்டான், எங்ககிட்ட தான் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. இப்போனா எங்கள் ஜிமினுக்கு ஒரு லைஃப் இருக்கு ஓகே, ஜிமினும் சேர்க்கணும் லைஃபை வாழணும், குழந்தை எங்கிட்ட தான் வளரும், நாங்கள் தான் வளர்த்துப்போம், நாங்கள் வேணால் வளர்த்துக்கிறோம் கூட, எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை எங்கள் பையனோட குழந்தைய. ஆனால் ஜிமினுக்கு தனி லைஃப் இருக்குது, ஜிமின் அந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டான், அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவனுக்கு குழந்தை ஓகேவா, 2 குழந்தைக்கு அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு அதெல்லாம் பற்றி நீ பேசக்கூடாது ஓகே, உனக்கு இனி ஒரு மேரேஜ் ஆகிட்டு உனக்குன்னு ஒரு தனி குழந்தைய இருக்குது ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அம்மா திட்டுறாங்க. இப்போ சாய் பார்க்குறாங்க. இதெல்லாம் பேச வேணாம் மேடம் ஓகே, பேசினா பிரச்சனையாகும், நீங்கள் அமைதியாக இருங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. சீக்கிரம் பார்க்குறாங்க. நோ சொல்கிறாங்க. சீக்கிரம் உங்களுக்கே வந்துட்டு லாவை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓகேவா சொல்லிட்டு இப்போ அவர் தான் அதை எடுத்து காமிக்கிறாங்க. நாங்கள் நீங்களே பாருங்கள், அவரே ஆல்ரெடி கோர்ட் வாரண்ட் இருக்குது, ஜிம்மின் வந்து இவங்க தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்காக. ஆனால் அது 2 குழந்தை எந்த குழந்தை வந்து ஜிம்மி கூட இருக்கணும்னு விரும்புதோ அந்த குழந்தை கூட தான் அந்த குழந்தை தான் ஜிம்மி கூட அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டிகிட்டு போக நேரம் வந்துச்சு ஓகே, கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. சீக்கிரம் கூட இருக்குது. சரி ஓகே அப்போ நானும் ஒரு சொல்கிறாங்க. நீ அப்படி ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம் நானும் வருவேன். ஏன் உனக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு மேரேஜ் படிக்காம ஒரு பொண்ணு கூட்டி வந்து வச்சிருக்கல, ஒரு குழந்தை ஒரு ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சிருக்கல, அப்போ ஏன் ஃபியான்ஸ் நான் கூட்டிட்டு வரக்கூடாது சொன்னா அவன் ஃபியான்ஸ் தானே வரல சொல்கிறாங்க. சாய் பார்க்குறாங்க. இது லாஜிக் தானே அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்குள்ள சாய் பார்த்து படிக்கிறாங்க. பாருங்க ஜங்குக் ரூல்ஸ்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வைக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், உங்களுக்கு கூட தனியாக கிடையாது. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு குழந்தைங்க இருக்காங்களோ அதே மாதிரி ஜிம்மோட ஃபியான்ஸ் ஜிம்மு கூட வருவாங்க, உங்கள் வீட்டில் தான் அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக சொல்கிறாங்க, கண்டிப்பாக பண்ணி தான் அவனு ஒரு வழி இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு பேச சொல்கிறாங்க. இல்லை அது பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு ரிங்கை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் எதுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டீங்க, நானே ஜிம்மி கூட தானே இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை பாசிடம் ஒன்றும் பயப்படாதீங்க ஓகேவா, ஜிம்முக்கு எனக்கு மேரேஜ் நடக்கும் 6 months ஆஃப்டர் ஓகேவா, அவர் பேபி நாங்களே கூட்டிகிட்டு வரோம் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம் சொல்லி இப்போ அவங்க செகண்ட் போய்ட்டு ஜிம்மில் அவன் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறாங்க.
பேக் பண்ணிட்டு 2 பேரும் கார் எடுக்கிறாங்க. இப்போ ஜவுன் கூட கார் முன்னாடி போகுது. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அங்கே பாருப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, சீக்கிரம் நம்மளை ஹஸ்பண்ட் ஓகே மைண்டில் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரட்டேன் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் போயிட்டு இருக்காங்க, சேகரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு அந்த கார் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் இங்கே பெரிய ஒரு மேன்ஷனு, அந்த மேன்ஷனுக்குள்ள அந்த கார் போயிட்டுருக்கு. இப்போ அந்த காரை ஃபாலோ பண்ணி தான் வந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா இது எதுக்கு இவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது சொல்கிறாங்க. அதுவா எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சொல்கிறாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியா, உனக்கு எல்லாமே தெரியுமா இவங்க வீட்டை பற்றி? எல்லாம் தெரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்னு அவங்க சேகரம் வந்து இறங்குறாங்க. ஜங்க கூட முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ லாயர் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள் வீட்டில் இருந்து கூட்டு வந்து விட்டுட்டாங்க, ஓகேவா நான் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாய் தான் வந்துக்கிட்ட வராங்க. ஜிம்மிக்கிட்டாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, உன்னோட குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. என் குழந்தைங்களா? ஜிம்மிக்கு அது குழந்தைங்கன்னா அதை ஏற்றுக்க முடியல. ஆமாப்பா அது உன் குழந்தைங்களா? ஓகேவா எந்த குழந்தை உனக்கு பிடிக்குது, உங்ககிட்ட அட்டாச்சாக இருக்கு, நீ பார்த்துக்க ஓகேவா, நீ பேசி பழகினா தான் ஒரு குழந்தை ஏதாவது ஒரு குழந்தை உங்ககிட்ட வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி ஒரு குழந்தை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ இப்போவே பேசி பழகிட்டேன்னா அந்த குழந்தை கூட உங்ககிட்ட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம்னு சேர்க்கணும். லக்கேஜ் எடுத்து உள்ளே வராங்க. இந்த பக்கம் இந்த வீட்டோட ஹாலில் பார்த்தா அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துமே ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இவ்வளோ பேர் இருக்குது சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க, நீ வா சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மில் சேர்க்கணும் நினச்சிருக்காங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. பாருங்க சொல்லி திரும்ப காமிக்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. அவங்க பார்த்து கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ஜிமின் எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஆண்டி ஞாபகம் இல்லை அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. உன்ட்ட நான் கேட்கல அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா ஜங்கோட கத்தி விட்டு நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் அவனுடைய மதனில் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா, ஹெல்த் ஓகேவா? ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு பர்சன் வராங்க. ஜிமின் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் சொல்கிறாங்க. நான் உங்களோட அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஹலோ அங்கிள் சொல்லி ஜிம் லவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் ஜிம்மில் அந்த வீட்டுக்கு ஜங்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் பண்ணி இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. அவங்க பார்க்குறாங்க. நல்லா இருப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போது லைனாக அப்படி பேரன்னு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை க்யூட்டாக அழகாக அப்படி ராய்ஸ் ரப் பண்ணிட்டு ஜின்மா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. அது ஜின்மான்ற வாய்ஸ் அப்படி ஜிமினோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஜிம்மா அப்படி கூப்பிடுது. இப்போது நம்ம ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஏன் வாய்ஸ் மாதிரி இருக்குது சொல்லி ஜிம் திரும்பி பார்த்தாங்க. ஒரு குழந்தை, ஒரு கேர்ள் பேபி தான், செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது பார்க்குற, அப்படியே ஏஞ்சல் மாதிரி ஒரு பேபி தான் அப்படி வந்துட்டுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ மினி தங்கம் ஏஞ்சிட்டிங்களா அப்படி சொல்லிட்டு போயிட்டு தூக்குறாங்க. தூக்கிட்டு பார்க்குறாங்க. என்ன ஜிம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மா எங்கே போயிட்டீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இங்கே தான்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க தூக்குறாங்க. தூக்கிட்டு ஹேண்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிமின் அந்த பேபியை பார்த்துருக்காங்க. அப்படி ஜிமின் மாதிரியே தான் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கேர்ள் வருஷனில் இருக்குது, அழகாக 2 போன்டெல்லாம் போட்டு சூப்பராக பார்க்குறது க்யூட்டாக இருக்குது. 3 years இருக்கும் அந்த பேபிக்கு. இப்போ அப்படி வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சேகன் சொல்கிறாங்க. இதுதான் சொல்கிறாங்க. இதான் உன் பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஏன் பொண்ணா? இது எனக்கு பிறந்துச்சு. ஆமாண்டா உனக்கு தான் பிறந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஜிமின் சேகன் சொல்கிறாங்க. ஜிமின்கிட்ட ஜிமின் அந்த பேபியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக இருக்குது. ஜின்னு அந்த பேபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு மாதிரி. நம்ம ஜின் பார்க்குறாங்க. இப்போது இன்னொரு பையன் வந்து க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருப்பான். மம்மா அப்படி கூப்பிட்றான். இப்போது அங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா. குக்கி அப்படி சொல்லி தூக்குறாங்க. தூக்கி கையில் வச்சுக்கிறாங்க. அது என்ன ஒயன்டா ஓகேவா, ஒயன் வந்து பேபி தூக்குறா. அந்த பேபி பார்த்தா அப்படி நீட்டாக ஜங்குக் மாதிரியே இருக்கும். அப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இது உன் பையன் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா அது அப்படி ஜங்குக் மாதிரியே இருக்குது. இது அவர் மாதிரியே இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அது அவன் வந்துட்டு அவனை மாதிரி இருப்பான், இந்த பொண்ணு மட்டும் உன்ன மாதிரி இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குழந்தைங்களாம் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான். சரி ஓகேப்பா நான் உங்களை இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா, உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நான் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இவங்க பேருங்க வா சொல்கிறாங்க. இப்போது இவங்க பேர் நம்ஜன் ஓகேவா, இவங்க பேர் ஜின்னு ஓகேவா, இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க ஓகேவா. ஒரு பொண்ணு பேர் நம்ஷி, அவளுக்கு ஒரு 6 வயசு ஆகுது. இன்னொரு குழந்தை இருக்கா, அவள் பேர் மினி, 3 years ஆகுது ஓகேவா சொல்கிறாங்க. மினி உன் குழந்தை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அந்த பாப்பா பார்க்குது. ஜின்னுமா என்ன சொல்கிறாங்க கிராண்ட்மா அப்படி பேபி கேட்குது. அது ஒன்றும் இல்லடா சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய ஜங்கோட அம்மாவை பார்த்து நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஆண்டி என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. உண்மை அதுதானப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு மினி இவங்க தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க. மினி பார்க்குது. இன்னொன்னும் என்னோட அம்மா வந்துட்டு ஜின்னு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து ஹக் பண்ணிக்குது. அப்படி ஜிம்மினுக்கு அதுவும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு பசங்க காமிக்கிறாங்க. இவங்க பாருங்க, இது வந்துட்டு இவங்க பேர் மின்னி, இவங்க பேர் டே ஓகேவா, இவங்களோட பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பேர் டேஹா ஓகேவா சொல்கிறாங்க. க்யூட்டாக அந்த பையன் நின்றுருக்கான், பூனைக்குட்டி மாதிரி. அப்படி பக்கத்தில் பார்த்தாக்கா இன்னொரு பொண்ணும் இன்னொரு பையன் நின்றுருக்காங்க. இவங்க பேர் ஜங் ஹோசோக் அப்படி சொல்கிறாங்க. என்னுடைய 3rd son அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. ஹலோ அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜெயகோபுரம் சன்ஷைன் ஸ்மைல் பண்ணுறாரு. ஹலோ அப்படி சொல்கிறாங்க. இவன் வந்துட்டு என்னோட மருமக ஓகேவா, பேர் வந்துட்டு ஒயன் அப்படி சொல்கிறாங்க. இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இவன் பேர் வந்துட்டு ஹோபியா. இவளுக்கு ஒரு இன்னொரு பையன் இருக்கான், பேர் குக்கி, அதாவது உன்னோட பையன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் பையன் சொல்கிறாங்க. உன் பையன் குக்கி எப்படி சொல்கிறாங்க.
இந்த குக்கி பேபி மட்டும் அப்படி ஜிம்னை பார்த்துட்டே இருக்கு. ஜிம்னை பார்த்துட்டு அப்படியே ஒயனை திரும்பி பார்க்குது. ஒயன் பார்க்குற என்னன்ற மாதிரி ஒயன் கையில் குழந்தை இருக்கு. அது யார் அப்படி கேட்குது. அது சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க உன்னோட அம்மா அப்படி சொல்கிறாங்க. அந்த பேபிக்கு ஒரு மாதிரி எடுத்து மம்மா சொல்கிறாங்க உன்னோட மம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை மம்மாண்ணா அப்படி அது வந்து ஒயனை பார்க்குது. ஒயன் தானே மம்மா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அவங்க தான் ரியல் மம்மா ஓகேவா, அவங்க தான் உன்னை ஹோல்டு பண்ணாங்க, உன்னோட அம்மா ரியல் மம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேபிக்கு புரியல, அப்படி பார்த்துட்டே இருக்கு, குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணை பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க யாராக இருப்பாங்க ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. நீங்கள் கஷ்டப்பட வேணாம் ஆண்டி நான் சொல்கிறாங்க. ஜிமின் இவங்க தான் ஜங்கோட ஒய்ஃப் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒய்ஃப் சொல்கிறாங்க. இல்லைப்பா நம்ம மேரேஜ் ஆகலை அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகலை பட் பேபிலாம் பிறந்துருச்சு அப்படி சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி எடுத்து பேச ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு நிற்கிறா. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு மின்ஷி அப்படி சொல்கிறாங்க. மின்ஷி சொல்கிறாங்க. ஆமாம் இவங்க பேர் வந்து மின்ஷி. இவங்க வந்துட்டு எங்களோட அண்ணன் பொண்ணு தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஒயனுடைய தங்கச்சி அப்படி சொல்கிறாங்க. ஒயனோட தங்கச்சி தான் மின்ஷி. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. மின்ஷியும் ஜிம்னு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லிக்காமல் அமைதியாக இருக்காங்க. இப்போது சீன் பார்க்குறாங்க. எங்களுக்கான ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருப்பார். ரூம்னாக்கா சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கா ஹார்ஷா அப்படி கேட்குறாங்க. அங்கே அது சொல்கிறாங்க. இங்கே பாரு இவங்களுக்கான ரூம் மேலே இருக்குது சொல்கிறாங்க. மேலே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குப்பா, ரைட் சைடில் ஒரு ரூமுக்கு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ஒரு ரூம் போதும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஒரு ரூம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது செகண்ட் பார்க்குறாங்க. நாங்கள் ஃபியூச்சரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போகிறவங்க. இவன் இன்றைக்கி எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கணும். சம் டிஸ்டர்பன்ஸ்னால தான் நின்றுச்சு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வரை கோவம் வருது. ஸோ நாங்கள் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறோம், அதான் எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரூம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகோ பார்க்குறோம்னா கூட்டிகிட்டு போகிறவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப்பும் நம்ம கூட்டிகிட்டு போக ஜிம்னு செய்யணும். லக்கேஜ் எடுத்து மேலே வராங்க. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ கோவம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏம்மா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. மின்ஷி பார்க்குறா. ஜங்குக்கு அது எதுக்கு நீ கோவப்படுற சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஏன்னா அவளோட ஒய்ஃப் அவள் தானே மேரேஜ் ஆகலை. பட் அவங்களுக்கு ஒரு பேபி வர ஒரு குட்டியாக ஒரு இன்னும் ஒரு கேர்ள் பேபி வேணும். ஒரு அதுவுமே அந்த பாப்பாவுக்குமே ஒரு 3 years இருக்கும். நமக்கு 2 years இருக்கும். அவங்களும் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு மேலே போயிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜெகத் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. ஹேங்னு கூப்பிடாம சொல்கிறாங்க. கூப்பிடு சரி எப்படி இருக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகத் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மை ஹக் பண்ணிடுறாங்க. அது என்னன்னு தெரியல. அவருக்கு வந்து ரொம்ப பேசி பழகிற ஃபீடு. அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உங்க கூடலாம் இருந்ததா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம்லாம் சொல்கிறாங்க. பாரு நீ எதுக்கும் கஷ்டப்படாத ஓகேவா, நீ ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், எங்களுக்கு தெரியும் ஓகேவா, நீ ஹாப்பியாக ஜிம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நாங்கள் எல்லோரும் இருக்கோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் குக்கி பேபி வந்துட்டு கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒயன் கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பேபி நீங்கள் தான் பார்த்துட்டீங்களா. ஆமாம். குழந்தைங்களுக்கு நீ வந்து டக்குன்னு குழந்தை பிறந்த 10 days போயிட்டியா, குழந்தைங்களை எப்படி பார்த்துக்க முடியும், யாராவது ஒருத்தவங்க வேணும்ல. அதனால வந்துட்டு ஒயன் ஒரு பேபி எடுத்துக்கிட்டா, சின்ன ஒரு பேபி எடுத்துக்கிட்டாங்க. 2 பேர் தான் வந்துட்டு பேபி வந்துட்டு டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க என்னோட ஃபேன்ஸே சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஜெகப் பார்க்குற சரி ஓகே டயர்டாக இருப்பீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. சார் இப்போ 2 பேரும் உள்ள வராங்க. ஜிம்மினோட பெட்லேருந்து உட்காந்துடுறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு தலையை சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. தலையை சுற்றுதா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேபிஸ் இருக்காங்க, இதெல்லாம் ஏன் பேபிஸ் 2 பேர் வர சொல்கிறாங்க. அப்புறம் அவர் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்க, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறீங்க. எனக்கு என்னதான் நடக்குதுன்னு புரியலையே சொல்கிறாங்க. அங்கே பாரு ஒயன் இருக்கால. சொல்கிறாங்க. ஒயனும் மின்ஷியும் ஜங்குடைய அத்தை பொண்ணுங்க சொல்கிறாங்க. அத்தை பொண்ணுங்களா. ஆமாம் அவங்களோட அத்தை பொண்ணுங்க ஓகேவா. அவங்களோட இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க தான் இருந்துச்சு. சம் ரீசன்னால சம் ப்ராப்ளம்னால சில விஷயம் நடந்துருச்சு. ஒயனுக்கு மட்டும் ஜேகோக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மின்ஷிக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியல ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்லவே தெரியலை. ஜிம்மின் அமைதியாக இருக்காங்க. எனக்கு இங்கேருந்து போயிடலான்னு தோணு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு 6 months தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் இருக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு லீகலாக எனக்கு நீ என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு இப்போ ஜிம்மிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேபியும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுந்திருக்காங்க 2 பேரும். இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. மேனஸ் தெரியாதா அப்படி கேட்குறாங்க. என்ன அப்படி ஜம்ப் கேட்குறாங்க. இல்லை மேனஸ் தெரியாதுன்னு கேட்டால் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன் ஒரு ரூம் போகிறதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வர மாட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜம்முக்கு சமக்கவும் ஒரு மாதிரி அப்படி பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரம் நீ அமைதியாக சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க ஜிம் இப்போ ஜம்க்கு பார்த்து கேட்குறாங்க. ஜம்க்கு அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்மியே தான் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் பேபி சொல்லிட்டு விடலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போது குக்கி பேபி பார்க்குது. குக்கி வந்து கிட்ட வந்துட்டு அப்படியே ஹேண்டு பிடிக்குது. நீங்கள் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் என் பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க பேர் சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது.
இப்போ அவங்க சொல்கிறாங்க பாரு அவனோட அம்மானு கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சேகந்தாங்க பாரு உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடு, உனக்கு ஜிமின்னு கூப்பிட தோணுச்சா ஜிமின்னு கூப்பிடு, அம்மானு கூப்பிடலாம் ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நான் உன்னை சிம்னு கூப்பிடவா அப்படி சொல்லி கேட்குது. சிம் பார்க்குறாங்க. எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படி தோணுது, உனக்கு கூப்பிடவா அப்படி கேட்குதா. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேபி ஜிம்னுக்கு பிடிச்சிருக்கானா பார்க்குறது ஜிம்முக்கு மாதிரி இருக்கா சாஃப்டாக பேசு ஜிம் மாதிரி. இப்போ அந்த பாப்பா அப்படி இங்கே நின்றுருக்கு. செகண்ட் பார்க்குறாங்க. இங்கே வாடா அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஜாமுக்கு தாப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபி உள்ளே வருது. உள்ள வந்து பார்க்க ஜிமினியே தான் பார்த்துட்டு குறுக்குறுன்னு பார்க்குது ஜிமின் பார்க்குறாங்க. என்ன வேணும் அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குது. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. என்னண்ணா நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை நீ தான் க்யூட்டாக இருக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ 3 பேர் பேசுகிறத பார்த்தா யார் குழந்தைனே தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்தளவுக்கு ஜிமினை பார்த்துட்டு ஜவுக்கும் பார்க்குறாங்க, சேகரும் பார்த்துருக்காங்க. இப்போ சேகன் தான் அது குழந்தைங்களை விட்டுட்டீங்களே போகலாம்ல அப்படி சொல்கிறாங்க. ஜவுக்கு பார்க்குறாங்க நேரம் அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. 2 குழந்தைங்களை பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அகைன் டோர் நாக் ஆகுது. செகண்ட் பார்க்குறாங்க. இப்போ என்ன சொல்லிட்டு ஓப்பன் பண்ண இன்னும் 2-3 குழந்தைங்க நின்றுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்களாம் சொல்கிறாங்க ஹலோ அங்கிள் என் பேர் ஹோபியா அப்படி சொல்லுது. அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்கும் அந்த பேபிக்கு. ஹோபியா சொல்கிறாங்க என் பேர் ஹோபியா அப்படி சொல்லிட்டு இருக்கு. சாரிடா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஹோபியான்னு சொல்லுது. அப்படி பக்கத்து ஒரு குழந்தை இருக்குது. அதை பார்த்தா என் பேர் சொல்கிறாங்க உன் பேர் சொல்கிறாங்க என் பேர் நம்ஷி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 6 இயர் இருக்கும் சொல்கிறாங்க. உனக்கு 6 வயசு ஆமாம் சார் ஒரு 6 இயர் இருக்கும் பேபி. எனக்கு 6 வயசு ஆகுது சொல்கிறாங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. வா சூப்பர் சொல்கிறாங்க. ஆச்சோ அங்கிள் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நானா நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த பேபிஸ்லாம் வந்துட்டு நாங்கள் உங்க கூட ப்ளே பண்ண வா சொல்கிறாங்க. ப்ளே பண்ணலாமே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பேபிஸ் கூட ஜிம் கூட எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா இது வந்து பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் இருக்குது பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்த்துட்டு சரி ஓகே போயிடுறாங்க. அந்த பக்கம் குக்கி பேபி மட்டும் ஜிம்கிட்ட நல்லா அட்டாச் ஆகுது. ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு ஜிம் மேலே ஸ்மெல் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. அது என்ன பண்ணா ஜிம்முக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஜிம்மோட பேக் நெக் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கு. பெட்டில் வந்துட்டு உட்காந்துருப்பாரு. அந்த பேபி நின்றுக்கிட்டே ஜிம்முக்கு நெக் வந்து ஹக் பண்ணிருக்கு. ஜிம்முக்கு ஏதோ பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவரே அறியாமல் ஒரு மாதிரி அப்படி இருக்கு. இப்போ மினி பேபி என்ன ஜிம்மில் வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு பேசவும் தோணல. ஜிம்மில் பார்த்துட்டு தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு நீ ஏமா என்னையே பார்த்துட்டு இருக்கா சார் ஜிம் கேட்குறாங்க. அதே உங்களை பார்க்கணும் போல இருக்குது. தொட்டு பார்க்கவா அப்படி கேட்குது. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அந்த பேபி படி ஜிம்மில் நோஸ் ஐஸில் தொட்டு பார்த்துட்டு இருக்கு. அழகாக இருக்குது அப்படி தொட்டு பார்த்துட்டு இருக்கு. இந்த ஐஸை பார்த்தா எனக்கு இருக்கிற ஐஸ் மாதிரியே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படி அம்மாவும் சொல்லிட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. இப்போ இந்த பேபி தான் பேக்கில் வந்து ஹக் பண்ணிட்டு அந்த பேபி பார்க்குறது டச் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. என்ன இருக்காமா ஜிம்மை டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் என்னது நீ டச் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த பாய் பேபி. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் குக்கி தானே சொல்கிறாங்க. குக்கி தான் அப்படின்னு பேபி சொல்லுது. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் இந்த பேபி ப்ளே பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூமில் வந்து ஒரு பர்சன் நாக் பண்ணுறாங்க. செகண்ட் பெட் ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜின்னும் ஒயன் நின்றுருக்காங்க. ஏன்னு பார்க்குறாங்க. பேபிஸ்க்குலாம் ஃபுட்டு கொடுக்கணும் தூக்கிட்டு போவா நைட் டைம் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது 7:30 மேலே ஆயிருக்கும். இப்போ 8 o'clock பக்கம் ஆகிடுச்சு. அதனால தான் ஓகே சொல்கிறாங்க. இப்போ குக்கி பார்க்குது. நான் வரல சொல்கிறாங்க. குக்கி இங்கே பாரு அம்மா கூப்பிட்றேன் வா சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க அம்மான்னு சொல்லவும் சரி இவங்க தானே வளர்த்துருக்காங்க சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒயன் வந்து குக்கியை தூக்கிக்கிறா. வா சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கா. குக்கி வந்து இல்லை நீ விட்டு நான் ஜிம் இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா வா ஃபுட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருக்கலாம் சொல்லிட்டு தூக்கிட்டு பாரு. அவருக்கு ரொம்ப இன்செக்யூராக இருக்குது. ஏன்னா வந்து அவருக்கு பாய் பேபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு வந்து கேர்ள் பேபி. அவர் அந்த பேபி ரொம்ப பாசமாக வளர்த்துருப்பா. இப்போ அந்த பேபி வந்துட்டு அதுவும் போயிடுது அமைதியா. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. மினி வாசு தூக்கிக்கிறாங்க. மினி பார்க்குது. நான் அப்புறம் வரேன் என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து சொல்லுது. ஓகே ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் அந்த பேபி போயிடுது. இப்போ எல்லா குழந்தைங்களும் போயிடுறாங்க கீழே. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜின்னு தான் நீங்களும் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு ஜிம்மும் செய்யணும் கீழே போகிறாங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா ரொம்ப பெரிய டைனிங் டேபிளாக இருக்குது. உட்காந்துருக்காங்க 2 பேரும். இந்த பேபி 2 ஜிம்மிலே தான் குறுக்குன்னு பார்த்துட்டே இருக்குது. இந்த எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே இங்கே பாரு சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு ஜிம் அப்படி கூப்பிடுது. அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றியா ஜிம் அப்படி கேட்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜம் கூட நம்ம தான் ஃபீட் பண்ணப்பா உன் பையன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எதுவும் புதுசாக இருக்குது. இப்போ ஜிமினும் அப்படின்னு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டை வந்து இப்போ பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுது. எனக்கு ஒரு மாதிரி கரண்ட் டேஸும் இருந்துச்சு. ஜேவுக்கு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே இவ்வளோ எப்படி நான் சொல்லி பெரிய வைப்பான்னு சொல்லிட்டு அது நம்ம பேபி இல்லாத அவனோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் 3 வருஷமாக அவள் 3 இயர்ஸாக வளர்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை பார்க்குற ஒரு பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது வேறு நம்ம ஜவுக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜவுக்கோட பிளான் என்னக்கா 2 பேருமே ஜிம்மிட்டு கொடுக்கணுன்றது தான் அவரோட பிளான். அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ மினி பார்க்குது. மினி வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து ஜின்னு பார்க்குறாங்க. சாப்பிட மினி சொல்கிறாங்க. சின்னம்மா அவங்க சொல்கிறாங்க. அது சின்ன அம்மானு கூப்பிடாது சின்னம்மான்னு தான் கூப்பிடுவோம். சின்னம்மா நானும் ஃபீட் பண்ணிக்கவா அப்படி கேட்குது. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏன் நான் ஃபீட் பண்ணக்கூடாதா நான் தானே ஃபீட் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை நானும் ஃபீட் பண்ணிக்கவா அப்படி கேட்குது. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது. சின்னக்குமே அழக வருது ஒரு மாதிரி. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. போடா போ சொல்கிறாங்க. இப்போ மேபி வந்துட்டு ஓகே டாட்டா சொல்லிட்டு அது அங்கேருந்து வரது வந்துட்டு நம்ம ஜிம்மிக்கிட்ட நானும் எனக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் 2 பேபிக்குமே ஃபீட் பண்ணுறாங்க.
இப்போ நம்ம டேவோட பேப்பருக்கு டேகா அது பார்க்குது. அது இது வரைக்கும் யாரோட டீப்பில் போகாது, அட்டாச் ஆகவே ஆகாது. அது பார்க்கறதுக்கு அப்படியே சுகா மாதிரி ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக அப்படி இருக்கும். அது என்ன பண்ணுது, மம்மா நானும் அப்படி சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க, நானும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அது கிட்ட ஏஞ்சி வருது. கிட்டே வந்துட்டு அப்படி ஜிம்மில் வந்துட்டு டச் பண்ணி கூப்பிடுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்னப்பா அப்படி கேட்குறாங்க, எனக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அந்த பேபிக்கு ஃபுட் வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ஷியை ஹாபியை பார்க்குறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்க இல்லையா, அதனால் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஷி கேட்குறது ஜின்னை பார்த்து ஒன்றும் சொல்கிறாங்க. என்னாச்சு மாப் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை நீ சாப்பிட சொல்லிட்டு. இப்போ அவரு அந்த பொண்ணுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. எப்போவுமே நீங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுவீங்க, இப்போ எனக்கு ஃபிட் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு பேபி ஹாப்பியாக சாப்பிட்ருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஒயன் பார்த்தா ஹாபியாக வந்துட்டு அம்மா எனக்கு ஃபிட் பண்ணுங்கம்மா அப்படி சொல்லுது. ஒயன் தான் ஹீரோ அப்படி சொல்லிட்டு ஃபிட் பண்ணி விடுறாங்க. அவங்க அவரோட ஐஸ் ஃபுல்லாகவே ஜிம்மின்கிட்ட தான் இருக்குது, ஜிம்மிக்கிட்ட பேபிஸ் கிட்டே தான் இருக்குது. இதை பார்க்குற ஜம்கோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈவன் அந்த மின்ஷிக்கே ஒரு மாதிரி இருக்குது. மின்ஷி ஒயனை பார்க்குறா, ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க கண்ணெலாம் கலங்கிட்டே இருக்குது. இப்போது அவ்வளோ அமைதியாக இருக்கா. இங்கே ஒரு பாப்பா குட்டி பாப்பா இருக்குண்டா, ஓகேவா, அந்த பேபிக்கு நான் நேம் சூஸ் பண்ணல, நாளைக்கு சொல்கிறேன், ஓகேவா. அந்த பேபிக்கு அந்த ஜம்கோட ஒய்ஃப் வந்து அந்த ஃபுட் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. அதான் மின்ஷி, ஓகேவா, ஜம்கோட ஒய்ஃப்னு சொல்லலாம். மின்ஷி வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ஃபுட் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ஜின்னோட கண்ணில் அந்த ஏக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா வந்து சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்றாங்களா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் தான், சரி ஓகே நான் அவங்க கூட நாளைக்கு ப்ளே பண்ணுறேன், இப்போ நான் போய் தூங்கவா சொல்கிறாங்க. ஓகே இப்போ குக்கி போய் பார்க்குது. ஜிம் சொல்கிறாங்க, என்ன தூக்க சொல்கிறாங்க. ஜிம்னு தூக்குறாங்க. இது போயிட்டு ஜிம்னு செக்ஸை கிஸ் பண்ணுது. ஜிம்னுக்கு ரொம்ப மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த பேபி யாரையும் கிஸ் பண்ணது, ஈவன் ஒயனை கூட கிஸ் பண்ணதே கிடையாது. ஒயனை கிஸ் பண்ணுவோம், அந்த பேபி கிஸ் பண்ணவே பண்ணாது. முதல் தடவை அந்த பேபி ஜிம்ல கிஸ் பண்ணுது. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, கரெக்டாக இருக்கா. அவர் ஒயனை பார்க்குறாங்க. ஒயன் பார்த்தா ஒரு மாதிரி ஏக்கமாக நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா கிட்ட போ அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒயனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வாங்கிக்கிறா. அப்படி டக்குன்னு தூக்கிக்கிறா. அவளுக்கு ஜிம்முக்கு ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் அவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். ஜிம்மி பார்த்துட்டு மேலே போயிடுறாங்க. இப்போ சேகனும் ஜிம்மில் ரூமில் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க எங்கிட்ட இப்படி அட்டாச்சாக ஆகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை அவங்க வந்துட்டு இவ்வளோ டேஸ் அவங்க தான் வளர்த்துருப்பாங்க சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் உன்னோட குழந்தைங்க ஜிம்மின் அவங்க எப்போதும் பார்த்துக்க முடியாது சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு புரியலையே சொல்கிறாங்க. ஜங்குக்கு தானே குழந்தைங்களோட அப்பா, அப்படின்னாக்கா அவங்க தானே பார்த்துக்கணும், அவங்களோட ஒய்ஃப் இருக்கிறவங்க கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இவங்ககிட்ட இப்படி குழந்தைங்க சொல்கிறாங்க, தெரியல நம்ம கேட்கலாம், ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜேகப் சொன்னாங்கல்ல முன்னாடியே இந்த மாதிரி ஒயன் தான் பேபி பார்த்துக்கிட்டாங்க சொல்லிட்டு ஜின்னு ஒரு பேபியும் அவங்க ஒரு பேபி பார்த்துருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்போ ஜவுங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு இருந்த குழந்தைங்க வந்துட்டு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சா அவங்களுக்கு நான் அம்மான்ற மீனிங் அவ்வளோ புரியாமல் இருக்குமோ சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இப்போயும் உங்கள்கிட்ட அட்டாச் ஆகிறாங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஒரு 2 பேரும் என்கிட்ட வரணும்னு நினச்சா சொல்கிறாங்க, 2 பேர் தூக்கிட்டு போயிடலாம் அப்படி சேகன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, 2 பேர் நம்மகிட்ட வரணும்னு நினச்சாங்கன்னா 2 பேர் கூட்டிகிட்டு போகலாம். கண்டிப்பாக அந்த ஜவுங்க காமிட்டா அந்த குழந்தைங்கிட்ட பார்த்துருக்க மாட்டா, பேச பாசத்தை காமிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேகன் சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க, இருப்போம் அந்த 6 மந்த் என்ன நடக்க போதோ சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் 2 பேர் படுக்கிறாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க, தண்ணி தாகமாக இருக்கே. ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, பார்த்தா தண்ணி இல்லை. சேகன் சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் நீ ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே நானே போய் எடுத்துட்டு வரலாம். ஜிம் தான் மெதுவாக எழுந்திருக்கிறாங்க. லைட்லாம் கூட போடாமல் எஞ்சி வராங்க. எஞ்சி கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வந்துட்டு தண்ணி தாகமாக இருக்கு. ஜிம்னு பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு அந்த அங்கே தண்ணி இருக்க போய்ட்டு ஜிம் போட்டு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போக அப்படி ஜிம்முக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஜிம்முக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு செகண்ட் ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிம்மோட நெக்குக்கிட்ட ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரீத் வந்து அவருக்கு படுது. ஜிம் பார்க்குறாங்க, என்னது சொல்லிட்டு ஒரு ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. டர்ன் பண்ணி பார்க்கறதுக்கு ஜிம்மில் இப்போ டர்ன் பண்ணி போக ஒரு பர்சன் ஜிம்மில் பேக்கப் பண்ணுறாங்க டைட்டாக. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆகிடுறாங்க. ஆனால் கத்துறதுக்கு முன்னாடியே அப்படி அந்த பர்சன் அவங்க ஹேண்டை வச்சுட்டு ஜிம்மில் மொத்தம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. இப்போ அந்த பர்சன் அப்படி ஜிம்முக்கு பேக் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, கலர் கலங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியல, யாரோ பயந்துட்டார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண ட்ரை பண்ணல. அந்த பர்சன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்க. ஒரு ஹேண்டை வந்துட்டு அப்படியே ஹிப்பில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஹேண்டால் வந்துட்டு மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே பேக் நெக்கில் கிஸ் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு பயம் வந்துடுது. இப்போ டக்குன்னு ஒரு பர்சன் தான் ஜங்குக்கு அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ அப்படி டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. திரும்பி பார்த்தாக்கா சேகர் நின்றுருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு விட்டுறாங்க. ஜிம்முக்கு பார்த்தா டியர்ஸ் ஜிம்முக்கு டர்ன் பண்ணிட்டு ஓடி வந்து சேகர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சேகர் சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறாங்க, உனக்கு அறிவில்லை அப்படி கேட்குறாங்க. ஜிம் தான் வந்துட்டு பயந்துட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி அமைதிட்டு இருக்கிற எதுக்குமே அவருக்கு அதாவது எதுவும் சொல்ல முடியல. இங்கே பாரு, இங்கே வந்திருக்குது குழந்தைங்களுக்காக மட்டும்தான், வேறு ஏதாவது மிஸ்பிக்கப் பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான், நீ யாருக்குமே ட்ரூவாக இருக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு சொல்லுங்க, பாரு அவன் எனக்கு ஒய்ஃப் ஆக போகிறான், ஓகே, உனக்கு ஆல்ரெடி ஒய்ஃப்னு ஒரு பொண்ணுங்க வந்து இருக்கு
இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவளையாவது ஒழுங்காக பார்த்துக்க ஓகேவா, இந்த மாதிரி நடக்காது ஓகேவா, பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்குது சொல்லிட்டு இப்போ சீக்கிரம் வா சொல்லிட்டு நீ தண்ணி தாங்க என்ன கூப்பிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. நீ தூங்கிட்டு இருந்தியா அதான் சொல்கிறாங்க. முன்னாடி சொல்கிறாங்க ஜிம்முக்கான டேஸ்ட் இருக்காங்க பாரு அழக்கூட சொல்லிட்டு ஜிம் நான் சீக்கிரம் நான் டேஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு வாசல் வேலை கூப்பிட்டு போயிறாங்க. அவங்க ஒரு மாதிரி செம பெயினாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு மொமெண்ட் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் ஹக் பண்ணுறாங்க. அச்சோ இப்போ எதுக்கு நான் ஹக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீ ஏஞ்சி வந்தால் சொல்கிறாங்க. பின்ன தண்ணி இருந்தால் எழுச்சி தானே வருவாங்க சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டுருந்தா நான் கொடுக்க போகிறேன் சொல்கிறாங்க. நீ தூங்கிட்டு இருப்ப, அப்புறம் அவனை எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி தான் வந்தேன், நீ டயர்டாக இருப்பட சொல்கிறாங்க. எனக்கு ரெண்டா டயர்டாக சொல்கிறாங்க. சரி அதுக்கு நான் கிச்சன் வரைக்கும் வருவேன், நான் தண்ணி குடிச்சிட்டு நீ ரூம் தானே வர போகிறேன் சொல்கிறாங்க. அந்த கேப்பில் கூட என் ஒய்ஃபு புரிஞ்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப பாசம் நான் தள்ளி போக சொல்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னா ஏன்னா பார்த்துட்டு போகிறாங்க, அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பார்த்து தப்பாக நினச்சிப்பாங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்கோட ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. அவருக்கு அவரோட ஏற்றுக்க முடியல அங்கே நடந்தது. இப்போ ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்ததுனால அவரே அறியாமல் நீ பண்ணுறது தப்பு ஜங்குக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் என்னையே அறியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது, அப்படி கெல்ட்டியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு ரிட்டர்ன் ரூமுக்கு வராங்க. இங்கே ஒரு குழந்தையும் அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் பண்ணு தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து பக்கத்தில் வந்து அமைதிப்படுத்துற நடுவில் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்படியே இந்த பக்கம் ஜிம்மில் பயங்கர மழை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒன்றுடா சொல்கிறாங்க. அவன் ஏன்ட்டு நடந்துக்கிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே தெரியாம பண்ணிட்டா சொல்லிட்டு அவரை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இப்போ இதோட என் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ட் இங்கே எப்படி போகலாமான்னு சொல்லுங்கள் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நான் டிலே பண்ண மாட்டேன், சீக்கிரமே முடிச்சிடும் ஓகேவா. ஒரு 5 to 6 7 பார்ட்டில் முடிச்சிடலாம் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.